வனாந்தரம் என்பது வழியை உண்டாக்குவதற்கு கடினமான இடம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு அங்கதான் உனக்கு வழியை உண்டாக்கி தர விருப்பம். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க சந்திக்கிற வனாந்தரத்தை பார்த்து ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு ஆண்டவர் காட்டை கொடுத்திருக்கலாமே, எனக்கு ஆண்டவர் மலையை கொடுத்திருக்கலாமே, எனக்கு ஆண்டவர் சமபூமியை கொடுத்திருக்கலாமே, எனக்கு ஆண்டவர் கடலை சார்ந்த இடத்தை கொடுத்திருக்கலாமே, எனக்கு வயலை சார்ந்த இடத்தை கொடுத்திருக்கலாமே, அங்கே எல்லாம் நான் ஈஸியா வழியை ஆயத்தப்படுத்தி இருப்பேனே என்று ஒருவேளை நீங்கள் இந்த காலை வேளையில ஆண்டவரை பார்த்து குமரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே எல்லாம் வழியை ஆயத்தப்படுத்துகிறது எளிது. அங்கே எல்லாம் வழியை ஆயத்தப்படுத்தினா பெரிசா எந்த காரியமும் நடந்தது போல தெரியாது. ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்கிற வனாந்தரத்தில் ஒரு வழி உருவானால், நான் உங்களுக்கு கொடுக்கிற வனாந்தரத்தில் ஒரு பாதை உருவானால், நான் உங்களுக்கு கொடுக்கிற வறண்ட நிலத்தில் ஒரு பாதை உருவானால், பார்க்கிறவர்கள் சொல்லுவாங்க, ஆண்டவர் இவன் கூட இருக்கிறார். பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் நிச்சயமாகவே இவனோடு கூட இருக்கிறார். பார்க்கிறவங்க சொல்லுவார்கள், இவன் ஒரு புதிய காரியத்தை பார்த்திருக்கிறார், இவன் ஒரு புதிய தெய்வத்தை பார்த்திருக்கிறார், இவன் ஒரு புதிய மகிமையை அனுபவித்திருக்கிறார், இவர் ஒரு புதிய அபிஷேகத்தை அனுபவித்திருக்கிறார். அதனால தான் இந்த வழி, அதனால தான் இந்த வாசல், அதனால தான் இந்த நன்மை, அதனால தான் இந்த உயர்வு. அதற்காகத்தான் ஆண்டவர் வனாந்தரத்தையும் அனுமதிக்கிறார். ஆனால் அதே வனாந்தரத்தில் அவர் பாதையும் ஆயத்தப்படுத்துவார்.